அழிவின் விளிம்பில் அள்ளிராணி கோட்டை, மன்னார் மாவட்டம், அரிப்புத்துறை அருகில் பல மர்மங்களை சுமந்து நிற்கும் கேட்பாரற்ற நிலையில் காணப்படும் பிரெட்ரிக் நோத் அவர்களின் இல்லமா இது? வணக்கம் முருகலே. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் மன்னார்லேருந்து நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அள்ளிராணி கோட்டை. ஸோ நிறைய பேருக்கு அந்த பேரை கேட்ட உடனே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த கோட்டை எப்படி இருக்குது அதை தான் வந்து பார்க்க போகிறோம். சரியான காற்று, ட்ரோனை விட்டு எடுத்து பார்த்தோம். சரியான காற்றுனால எங்களால் முழுமையாக எடுக்க முடியல. ஓகே, இந்த கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னார்லேருந்து வங்காளைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குரிய காற்றாலையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரோடும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் கொங்கிரீட் பாதைக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தாண்டும் போது நானத்தான் அப்படிங்கிற இடத்துல இருந்து போய் கொண்டிருக்கிறோம். கொங்கிரீட் பாதை இதில் பம்பரில் போட்டு விட்டுரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீளமான ஒரு இரும்பு பாலம் ஒன்று இருக்குது. பாருங்கள் இவ்வளோ தூரம் போய் கொண்டிருக்குன்னு. நல்ல பெரிய நீளமான ஒரு இரும்பு பாலம். ஓகே, இந்த பாலத்தை கடந்த பிறகு அரிப்புத்துறை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் அது அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் அதை பாருங்கள், ஒரு பெரிய கோபுரமாக்கி ஒன்று தெரியுது வலப்பக்கமாக. அந்த இடத்துக்கு கீழே தான் அள்ளிராணி கோட்டை இருக்குது. ஓகே, நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 காரும் போய்கிட்டு இருக்குது அள்ளிராணி கோட்டைக்கு தான். ஓகே, இந்த கோட்டையில் அப்படி என்ன விஷயம் இருக்குது, என்ன மர்மம் இருக்குது, இந்த கோட்டை தொடர்பான விடயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தோம் சொன்னால் இந்த கோட்டையின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி இதில் ஆங்கிலத்தில் போட்டுக்கிறாங்க. ஓகே, இதில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ளே சொல்கிறோம். நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த கிங் என்று நினைக்கிறேன். 1798 1705 ஆண்டு காலப்பகுதியில் இது உருவாக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே போய் பார்ப்போம். முகப்பில் முன்னுக்கு வந்தோம் சொன்னால் கருங்கலால் ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மாளிகையாக இப்படி வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள். முக்கியமாக இங்கே பார்த்தோம் சொன்னால் இந்த இடம் முழுக்க அரிப்புக்குள்ளாகி இருக்கிறத பார்க்கலாம். சரி, ஆன்மாக்கு அரிப்புக்குள்ளாகி இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி அரிப்புக்குள்ளாகி இங்கே பாருங்கள் எல்லாமே கீழே விழுந்து வீணாக போய் தான் கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம் என்றால் இப்போ இருக்கிற இந்த பகுதியும் இருக்காது, எல்லாமே ஃபுல்லாக போயிடும் என்று தான் நினைக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன துளை மாய்க்க ஒரு அமைப்பு இருக்குது. அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதில் சீமெண்டால் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு நேராக உள்ளே போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, இந்த ஒரு ஸ்டெப்ஸில் நாங்கள் அப்படியே ஏறி போனோம்னு சொன்னால் இவ்வளோ தான் முடியுது இந்த பில்டிங், இதோட முடியுது. வாவ், இங்கால கடல் பாருங்கள் எப்படி லொக்கேஷன் உண்டுன்னு. ஸோ இதுதான் இந்த அள்ளிராணி கோட்டையினுடைய உச்சியில் காணப்படுற இந்த பகுதி. இதுதான் நடுவில் ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்துருக்குது. அடுத்து கோட்டையின் பெரும்பான்மையான பகுதி வந்து சிதைவடைந்த நிலையிலே காணப்படுது. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது எல்லாம் உடைஞ்ச நிலையில் காணப்படுது. இதெல்லாம் லொக்கேஷனை பாருங்கள் எப்படின்ட்டு. நினைக்கிறேன் கால பெருங்கடல் இப்படி தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்குது, இந்த பெரும்பான்மையான இடங்களில் காணப்படுது. நான் நினைக்கிறேன் இது வந்து அரிப்புக்குள்ளாகி தான் இந்த பில்டிங் வந்து இந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு குருவி கூடும் இருக்குது. இங்கே இதுலேயும் ஒரு சின்ன ஹால் ஒன்று இருக்குது. இந்த துளவலியால் பார்க்கும்போது இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இந்த லொக்கேஷன். அப்படியே நாங்கள் கீழே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த தடிப்பங்களாம். அதாவது இது வந்து கிடையாக நிலைக்குத்து வகையில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த செங்கல்லாம் பாருங்கள், இங்கே இதுகள் இப்படி காணப்படுது. எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதுவும் இந்த இடத்துல இருக்காது, எல்லாம் உடைஞ்சி விழுவும் கட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இதை பாதுகாக்காவிட்டால் இந்த கோட்டை இன்னும் கொஞ்சம் காலத்தில் இது இல்லாமல் போயிடும். முழுக்க செங்கல்களை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குது. அள்ளி ராணி கோட்டை, இது ராணிக்காக கட்டப்பட்டதா அல்லது ராணியால் கட்டப்பட்டதா
இது தொடர்பான வரலாறு தான் இனி தொடர்ந்து பார்க்கணும் நாங்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே இதில் பார்த்தோம்னு சொன்னால் சிதைவடைந்த ஒரு பகுதி அப்படியே கீழே இருக்கிறத பார்க்கலாம், உடைஞ்சு கிடக்கிறத பார்க்கலாம். அலிராணி கோட்டையினுடைய தெற்கு பக்கம் இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி காணப்படுது. ஓகே, இப்போ நாங்கள் கீழே ஒருக்கா போய் பார்க்கலாம். இதில் பெரிய பெரிய கருங்கல்லாம் கிடக்கு, இதில் பெரும் கருங்கல்லாம் காணப்படுது. ஸோ அப்படி இந்த கடல் பக்கம் இருந்து நாங்கள் இதை பார்க்கும்போது முன்னுக்கு பெரிய 2 துளைகள் மைக்க இருக்குது. ஓகே, இது சுரங்கமான்னு தெரியல, அதுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். இதெல்லாம் இந்த கோட்டையின் பகுதிகள் உடைஞ்சி எல்லாம் கீழே விழுந்துட்டது. அப்படி தான் இருக்குங்க. அதை பார்க்கும்போது உடைஞ்சி விழுந்த பகுதியின் இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன சுரங்கம் அமைக்க போகுது. இப்படி இதுக்குள்ளே அப்படியே நாங்கள் பார்த்தோம், உள்ளே போய் பார்த்தோம் வேண்டாம். அடிபடையும் நிலையில் இருக்குதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்தில் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது வழியால் தான் ஒரு பெரிய சுரங்கமாக்கி இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. ஸோ போகிறதுக்கான வழிகள் இல்லை, இதில் தான் போகணும். ஆனால் உடஞ்சிருமோ தெரியல. ஓ, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள். பாருங்கள், இது ஒரு பெரிய சுரங்க பாதையாக தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் வந்து இந்த அங்கேருந்து கடல்லேருந்து நேரடியாக அந்த போர்டுகள் அல்லது இதுகளை கொண்டு வந்து விடக்கூடிய மாதிரி ஒரு இடம் நினைக்கிறேன். எப்படி லொக்கேஷன் பாருங்கள், இங்கே தேடினாலும் கிடைக்காது. ஓகே, இப்போ இந்த சுரங்கப்பாதை என்று சொல்கிறோம்ல, அப்போ இதுக்குள்ளே இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் வெளியில் போய் பார்த்தோம்னா அப்படி இருக்கும். இந்த பாருங்க, படம் எடுக்கிறதுக்கு சும்மா வேறு லெவல் லொக்கேஷன் உண்டு. இதில் பார்த்தோம்னா கணக்கு எழுதி கிடக்கு, அது 2 எழுதி கிடக்கு. அதில் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், முன்னுக்கு ஒரு சின்ன கோபுரம் உண்டு. இந்த துளை வழியால் பார்ப்போம் இப்படி இருக்கு. அங்கே இருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ அது கிட்டையும் நாங்கள் போய் பார்க்கலாம். கடல் பகுதியை அவதானிக்கக்கூடிய வகையில் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதில் தான் இறங்கி வர போகிறோம். ஓகே, இதில் எப்படி இருக்குது. ஓகே, இப்போ நான் முன்னுக்கு போனால் ஓகே, இது வழியால் வந்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. இது வடக்கு பக்கம் இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும். பெரும்பான்மையான பகுதி உடைந்த நிலையில் காணப்படுது. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். கோட்டையின் தொடர்ச்சி பார்த்தோம் சொன்னால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்திருக்கு. இதெல்லாம் முழுமையாக சிதைவடைஞ்சிருச்சு. இது கோட்டையின் மற்றும் ஒரு பகுதி. இது இங்கே பாருங்க, இதோட தொடர்ச்சி அப்படியே திரும்ப இங்கால போகுது. இங்கே பாருங்கள் அப்படியே போகுது. முன்னுக்கு இது என்ன வெள்ளையாக ஏதோ கிடக்கு, என்னென்னு சொல்லி இருக்கா பார்த்துருவோம்.
இங்கே பாருங்க, இது என்ன? இப்படி ஏதோ வெள்ளையாக கிடக்கு. சிப்பிகளா? இங்கே இது இந்த இடம் ஃபுல்லாக கிடக்கு, அப்படி தான் கிடக்கு. உடைந்த சிப்பிகளா என்னென்னு தெரியலை. மற்றது கோட்டை இந்த கீழ்ப்புறத்தில் பெரிய கல்லுகள் போடப்பட்டிருக்குது. நினைக்கிறேன் இந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு ஆரம்ப காலத்திலே போடப்பட்டதா அல்லது பிற்காலத்தில் போடப்பட்டதான்னு தெரியல. இங்கே எப்படி அரிப்புக்குள்ளாக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் இடமெல்லாம். இதெல்லாம் இப்படி தான் வீணாக போய் கிடக்கல இடம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து இந்த கோட்டையோடு தொடர்புடைய அங்கால ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. ஸோ அதன் அடிக்கும் போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கிட்ட போய் ஒருக்கா பார்ப்போம். அப்படியே கிட்ட போகிறதுக்கு வந்தால் இதில் ஒரு பெரிய பள்ளம் உண்டு. ஓகே, கிட்ட வந்தால் நிறைய காதல் சின்னங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் இதில் ஒரு சீமந்து தரை ஒன்று இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ளே போய் பார்த்தோம்டா நிறைய காதல் சின்னங்கள். ராணி அண்டன் ராணி என்ன கணேந்திரன் எம்ஜிஆர் பாய்ஸ் ஹூப் அப்படி கணக்கு இதெல்லாம் போட்டிருக்குது. பேர்கள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே மேலே பார்த்தோம்னு சொன்னால் உச்சியில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. ஆலமரம் ஆலம் புழுது. இங்கேருந்து பார்த்தோம் சொன்னால் அள்ளிராணி கோட்டை இந்த அமைவு இப்படி தான் இருக்குது. ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அள்ளிராணி கோட்டையிட முழு விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறோம். இதன் வரலாறு தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மன்னார் வளைகுடா உலகின் மிகச்சிறந்த முத்துக்குளிக்கும் இடமாக திகழ்ந்திருக்கின்றது. மன்னார் தீவு முதல் சிலாபம் வரை இந்த முத்துபார் பறந்து விரிந்து காணப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் முத்துக்குளித்தல் பற்றிய மகாவம்சம் போன்ற பண்டைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் போர்த்துகீசர்களும் பின்னர் 1658 டச்சுக்காரர்களும் இதனை கைப்பற்றி இருந்திருக்கின்றனர். இறுதியில் 1796 பிரித்தானிய வசம் இருந்திருக்கின்றது. இது இலங்கையின் முதல் பிரித்தானிய ஆளுநரான பிரெட்ரிக் நோத் என்பவரின் இல்லமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடம் மன்னார் மாவட்டம் அரிப்பு என்ற இடத்தில் கடலோரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. பொதுவாக முத்துக்குளிக்கும் பணிகளை கண்காணிப்பதற்கும் தங்குவதற்கும் இந்த பங்களா பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆளுநரே இதனை திட்டமிட்டு வடிவமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் 15 டன் எடை கொண்ட தோணிகளில் முத்துக்குளிக்க சென்றிருந்தனர். தோணிகளின் சுமார் 10 மூழ்காளர்கள் மற்றும் பணியாளர்கள் என ஒரு குழுவாக செல்வார்கள். மூழ்காளர்கள் ஒரு கயிற்றின் உதவியுடன் கடலின் அடிப்பகுதிக்கு ஏறத்தாழ 5 முதல் 15 அடி ஆழம் வரை நீரினுள் அமிழ்ந்து முத்துக்குளிக்க ஆரம்பிப்பார்கள். காலப்போக்கில் சுறா மீன்களின் அச்சுறுத்தல் அதிகமாக இருந்ததன் காரணமாக பயத்தின் காரணமாக மூழ்காளர்கள் கடலில் மந்திரவாதிகள் அல்லது சுறா கட்டுபவர்களிடம் ஆலோசனைகளை பெற்றே கடலுக்கு செல்வார்கள். இங்கிருந்து சேகரிக்கப்பட்ட வரும் சிப்பிகள் நிலத்தில் தோண்டப்பட்ட குழிகளில் போடப்பட்டு அழுக விடப்படும். பின் அது தோன்றி எடுக்கப்பட்டு சிதைவின்றி உடைக்கப்பட்டு அதிலிருந்து முத்துக்கள் எடுக்கப்படும். உண்மையிலே இந்த கட்டிடம் காலப்போக்கில் சிதைந்து போனது. பலர் இதனை டச்சு கோட்டை என்று அழைக்கின்றார்கள். சிலர் அள்ளிராணி கோட்டை என்று தவறாக கருதுகின்றார்கள். ஆனால் இதன் உண்மை என்னவென்றால் இது ஆளுநர் நோத் அவர்களின் பங்களாவாகவே பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த அறிவிப்பு பலகையில் இருந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம்.
ஆனால் இதிலே சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் இது டச்சு கோட்டையோ அல்லிராணி கோட்டையோ அல்ல, இது பிரத்திக் நோர்த் என்பவர் என்ற கோட்டை தான் என்று போர்டு போட்டிருக்குது. ஆனால் இந்த பாதை இந்த இடத்தை நோக்கி நாங்கள் வரும்போது இடையில் போட்டிருக்க போர்டில் எல்லாம் அல்லிராணி கோட்டைன்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஓகே மக்களே, இதான் மன்னார் மாவட்டத்தில் இருந்த அல்லிராணி கோட்டை என்ற இடத்துக்கு வந்திருந்தோம். ஆனால் அதன் உண்மைத்தன்மை சிலவற்றை நாங்கள் இதில் பகிரக்கூடியதாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இதை அறிஞ்சு வச்சிருப்பீர்கள், நிறைய பேர் இதை தெரியாமல் இருக்கலாம். ஸோ இவர்கள் எல்லாருக்குமே இது வந்த வீடியோ மூலமாக ஒரு பழைய காலத்து ஒரு விடயத்தை அனுபவம் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கின்றேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.